ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியஸ் கிரியேஷன்ஸ் 18. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் கிரிக்கெட் 24ல் ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா ஒரு 5 ஓவர் மேட்ச் தான் விளையாட போகிறோம். வாங்க மேட்ச்குள்ளே போகலாம். ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்தீங்கன்னா இதுதான் விளையாண்டுருந்தேன் இவ்வளோ நாள். ட்ரீம் கிரிக்கெட் 25 ஃபர்ஸ்ட் டைம் ரியல் 24 விளையாட போகிறேன். ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. எப்படி இருக்க போகுது கிராஃபிக்ஸ் அண்டு மற்ற இதெல்லாமே. நான் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். கிராஃபிக்ஸ் எல்லாம் சூப்பர்பாகவே இருந்துச்சு. அதில் அட்ராக்ட் ஆகி தான் நானே ட்ரீம் கிரிக்கெட் ஸ்டாப் பண்ணிட்டு ரியல் 24க்கு வந்திருக்கேன். பார்ப்போம், நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, டாஸ் போகலாம். டாஸ் டெயில்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். வழக்கம் போல தான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ட்ரீம் கிரிக்கெட்லேயும் டாஸ் உழுகாது, ரியல் கிரிக்கெட்லேயும் டாஸ் உழுகாது. என்னத்த சொல்கிறது. ஸ்குவாடு பாருங்கள், இந்தியா ஸ்குவாடு. நம்ம ரோஹித் சர்மா தான் கேப்டனு. ரியலில் தூக்குனா என்ன, நமக்கு எப்போவுமே ரோஹித் சர்மா தான் கேப்டன். நேஷனல் ஆந்தம். கிராஃபிக்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடிச்சுக்கவே முடியாது ரியல் கிரிக்கெட். செம்ம செம்ம. எல்லா ஆங்கிள் இருந்து காட்டுறாங்க பாருங்களேன். ஃப்ரண்ட்டு, பேக்கு, சைடு, கேமரா ஒர்க்கு எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது ரியல் 24. எல்லா ஷாட்டும் வைக்கிறாங்க. எப்படி கிரிக்கெட்டில் ஒரு அவ்வளோ கேமரா வச்சு எவ்வளோ ஷாட் எடுக்க முடியுமோ அவ்வளோ ஷாட் இதுலேயே காட்டுறாங்க நமக்கு. நேஷனல் ஆந்தம் பேசக்கூடாது, பட் இது கேம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸ்குவாட் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ரோஹித் அண்ட் கோலி தான். இது ஐகானிக் காம்போ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கே தெரியும், கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் பேட்டிங் தான் செமையாக இருக்க போகுதுன்னு நம்புகிறேன். ரோஹித் அண்ட் கோலி காம்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரியலில் பார்க்க முடியல. சரி, கேம்லையாவது பார்த்துக்கோங்க. இங்கே இதில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும்னு நம்புகிறேன் ரோஹித் அண்ட் கோலியோடது. பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் கேம் யார் யாருக்கு போடலாம் எப்படின்னு. ஃபஸ்ட் மேட்சுங்கனால ஈஸியில் வச்சு தான் விளையாண்டுருக்கேன். ஸோ நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணலாம். பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு பாலே நம்மளால் 6 காட்டிக்கிறாருங்க. சரியான ஷாட், செம்ம ஷாட், புல் ஷாட். அதுவும் கரெக்டாக ரோஹித் சர்மாவுக்கு ஏற்ற புல் ஷாட்டு. அவர் அதில் எப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ரோஹித் சர்மானாலே புல் தான். சேம் அதே பால் போட்டிருக்காரு. எனக்கு என்னமோ அந்த லாஸ்ட் வேர்ல்டு கப்பில் 2020ல் ஸ்டாருக்கு தூக்கி சொருகினார்ல, அந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறது. பார்ப்போம் மற்ற பாலில் எப்படின்னு. சரியான ஷாட்டு தான், பட் 4 போயிடுச்சு. எப்படியோ பவர் பிளேனால 4 போயிடுச்சு. நல்ல வேலை, லாங்கில் ஆளில் இருந்திருந்தால் கேட்ச் ஆகிருக்கும். ரிப்ளே பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு பவர் பிளே இல்லைன்னே இது அவுட் ஆகிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பால் பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்லோயர் பால் தான் வருதுன்னு நினைக்கிறேன். லெக்லேயே போடுவோம், லெக் தான் நமக்கு ஓட்டமானது. சூப்பர். என்னடா ரோஹித் சர்மா 6 தான் அடிப்பாரே, 4 அடிச்சிட்ருக்காருன்னு பார்க்காதீங்க. இதில் அவ்வளோதான் அடிக்க முடியுது. சண்டைக்கு போகிறார் நம்மளால் ஸ்டார் கூட. 6 2 4 அடிச்சிட்டார்ல, அந்த இதுதான், வேறு ஒன்றும் இல்லை.
ஸ்டார்க்கு சொறிட்டு இருக்காது. வேர்ல்டு கப் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அதில் 6 அடித்தாங்க, இதில் 4 அடிக்கிறாரு நம்மளால். எனிவே அவங்கள போட்டு பொழந்தா சரி ஃப்ரெண்ட்ஸ். அப்பாடா 4 போயிடுச்சு. நான் கூட இது கேட்ச் ஆயிருமோன்னு நினச்சேன். ஸ்லிப்பில் இது நல்ல வேலை, ஸ்லிப்பு தாண்டி போயிடுச்சு, பிரச்சனை இல்லை. ரிப்ளே பாருங்கள். நெக்ஸ்ட் பால் குட் லென்த்தெல்லாம் வந்திருக்கு. சூப்பர் ஷாட்டு, லெக்கில் போட்டு சொரியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். லெக் சைடு நல்லா வாட்டமாக இருக்குது அடிக்கிறது. ரியலாகவே கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கும் தெரியும், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு லெக் சைடில் அடிக்கிறது தான் செமையாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் கேம்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது. லெக்கில் அடிக்கிறது தான் நல்லா சூப்பராக இருக்குது. ஆஃப் சைடை விட லெக் சைடில் அடிக்கிறது. டிஸ்கஷன் போகுது, உன்னை போட்டு புலந்துட்டாரு, இந்த விசில் ஆஃப் சைட்லேயே போடுறா நீராரு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பால். இது எங்கே அடிக்கலாம்? லெக்கில் புல்லு போடலாமா? நோ. ஓ யா ஷிட், நெஞ்சிலே அடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வேலை ஒன்றும் ஆகலை நம்மளுக்கு. பாருங்கள், ஸ்டெம்புக்கு ஒரு பால் தான் வந்திருக்கு, அதுவும் எஜ்ஜில். எந்த பாலுமே அவங்க ஸ்டெம்புக்கு போடவே இல்லை. எல்லாம் நம்மளுக்கு அடிக்கிற மாதிரியே போட்டு கொடுத்துட்டானுங்க. 1 ஓவர் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஓவர் போகலாம். நம்ம நெக்ஸ்ட் ஓவர் விராட் கோலி, கிங் கோலி இஸ் பேக். வாத்தலை போடுதலை. அச்சோ மாட்டலையே ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால் இறங்கி அடிக்கலான்னு பார்த்தாரு, சரியாக மாட்டல. நோ வரிஸ், பார்த்துக்கலாம். செகண்ட் பால். நோ, இன்னும் அல்லையிலே வாங்கிட்டாரு. கொண்டு வாங்க சீக்கிரம், ஸ்ப்ரே அடிங்க நம்மளுக்கு. கிராஃபிக்ஸ்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, ஐட்டியாக இருக்குது, சான்ஸே இல்லை. சரி, ஆஃப்டர் சின்ன நக்கிலுக்கு அப்புறம் நம்மளால் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு பார்ப்போம். போட ஆஃப் சைடில் நம்மால் எல்லோரும் லெக் சைடுனா நம்ம கோலி வந்து ஆஃப் சைடில் கிங்கு. ஆஃப் சைடு மட்டும் இல்லை, ஆல்வேஸ் எல்லா சைட்லேயும் ஒரு கிங்கு தான். ஆஃப் சைடில் 6 அடிக்கலாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். நம்மளால் போட்டு தள்ளிட்டார். லாங் ஆனில் லெக்கில் ஒன்று போடு. சூப்பர் ஷாட்டு. சேம் 6 தான் ரிசல்ட்டு. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் 6 தான். இந்த ரிப்ளே வந்தால் பாருங்கள், சரியான ஷாட்டுங்க அது. ஆனால் பாருங்களேன், செம்மையாக அடிச்சிருக்காரு. 90 மீட்டர்ஸ், சரியான ஷாட். கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குது, பத்ரிநாத் சொல்கிற மாதிரி. தேர்ட் பாலு போட்டால் ஹேட்ரிக் 6 அடிப்பாரா? செம்மங்க, இறங்கி வந்து ஒரு சேம் அதே சைடில் ஒரு 6, வேறு லெவல் 6. கோலினா கோலி தான், கோலி அடிச்சிக்கவே முடியாது. என்னென்னா இதில் ஆப்போசிட்டாக இருக்குது. ரியலில் பார்த்தீங்கன்னா கோலி 4 அடிப்பார், ரோஹித் 6 அடிப்பார். இதில் என்னடானா ரோஹித் வந்து 4 அடிக்கிறாரு, இவர் 6 அடிச்சிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் ஹேட்ரிக் 6 வேறு. மிச்சல் மார்ஸை லாஸ்ட் பால் என்ன ரிசல்ட்டுன்னு பார்க்கலாம். சேம் 6 போச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். சரியான ஷாட்டுங்க, சரியான ஷாட்டு. ரிப்ளே வந்தால் பாருங்கள், ஃபேண்டாஸ்டிக்கான ஷாட்டு. இதுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அடிதூளுக்கு மேலே ஏதாவது இருந்தால் தான் இருக்கும் சொல்லணும். இதுவே அடிதூள் தான், வேறு லெவல் ஷாட்டு. நெக்ஸ்ட் ஓவர் போகலாம். அகெயின் ரோஹித் வருவாங்க பேட்டிங்க்கு. ஆடம் ஜாம்பா நம்ம ஸ்பின்னர் கொஞ்சம் வீக்கு, என்ன பண்ணுவாருன்னு பார்ப்போம்.
போடு 6. ஏண்டா நானோட ஸ்பின்னருக்கு வீக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. சரியான ஷாட்டுங்க. எனக்கு மூக்கு உடச்சிட்டாரு ரோஹித். 50 பார்ட்னர்ஷிப் வந்திருக்கு இதோட, இந்த 6ஓட. இந்த ஷார்ட்டை ரிப்ளே பாருங்கள், சரியான சிட்டுங்க. 90 மீட்டர் 6, வேறு லெவல். நெக்ஸ்ட் பால் எங்கே போகுது? ஆஃப் சைடா, லெக் சைடா, ஸ்ட்ரைட்டா, மிடானா? ஒன்றும் அச்சோ, இப்போ தாங்க சொல்லிகிட்டு இருந்தோம். எப்போவுமே இந்த கமெண்ட்ரி பண்ணுறவங்க சொல்கிறப்போ அடுத்த பாலே விக்கெட் விழுகும் பார்த்தீங்களா, புகழ்ந்துட்டே இருந்தோம்னா அதே மாதிரி ஆயிடுச்சுங்க. 30 அவுட் ஆகிட்டார். ஒரு 50 போட்டிருந்தா செம்மையாக இருந்திருக்கும். சரி, நோரி 5 ஓவர் மேட்ச் தானே, பார்த்துக்கலாம். நம்ம கோலி இருக்கார், கோலியை வச்சு ஒரு 50 போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியான கேட்சு. நம்ம வருங்கால இல்லை, தற்போதைய கேப்டன் சுமன் கில். நீ இப்போ வேணால் இவங்களுக்கு வேணால் இப்போ கேப்டனாக இருக்கலாம். நமக்கு எப்போவுமே ரோஹித் தாங்க கேப்டன். ரோஹித் கேப்டன் நம்ம மாற்ற போகிறதே கிடையாது. சரி, பார்க்கலாம் நம்ம சின்னவர் என்ன பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் பாலே விட்டாரு. ஓகே, செகண்ட் பால் வச்சு பார்க்கலாம், அடிப்பாரா? ஜாம்பா நல்லா போடுறாரோ ஒரு வேளை. செம. ஐயோ, கோல்டன் டக்கில் போகிறாருங்க நம்மால். அடாடா, சின்னவருக்கு இந்த நிலைமையா? இப்படி ஆகி போச்சு. அவசரப்பட்டீங்களே சின்னவரே. நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜடேஜாவை கொண்டு வருவோங்க. ரொம்ப நாள் ஜடேஜாவில் ஃபீல்டில் பார்த்து. ஸோ ஜடேஜா இறக்கும். ஜடேஜா பவுலிங் நல்லா போடுவார், பேட்டிங்கில் எப்படின்னு தெரில. ஐ மீன் கேமில் நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப 3 பேரும் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாகவே ஆகிப்போச்சு. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கொடுத்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சூப்பர்புங்க. 4, ஃபஸ்ட் பாலே 4. ஜடு கிங்கு பின்றாரு. ஸ்ட்ரெயிட்டில் இருக்கும். இப்போ வரைக்கும் அவர் ஸ்ட்ரெயிட்டில் அடிக்கலன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ட்ரெயிட்டில் அடிச்சிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் பால் எங்கேன்னு பார்க்கலாம். ஒன்றும் பேட்டில் மீட் ஆகலைங்க. சரியா, இதோடு இந்த ஓவர் ஃபைனலுக்கு வருது. இந்த ஓவர் முடியுது. சாரி, எல்லாம் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறாங்க. நல்லா ஒர்க்குங்க, கிராஃபிக்ஸ் ஒர்க்கு. ட்ரீம் 24 ஹேட்ஸ் ஆஃப். பேட் கமின்ஸ் வரார். பேட் கமின்ஸ். இந்தியாவுக்கே தலைவலினா அது பேட் கமின்ஸ் தாங்க. கோலி போட்டு பிரிப்பாரா? ஒன்றும் சிங்கிளோடு முடிச்சிட்டாரு. கோலி 50 அடிக்க வைக்கலான்னு பார்க்குறேன், பட் சிங்கிள் ஓடிட்டாரே. நெக்ஸ்ட் பால் ஜடு தான் வந்திருக்காரு. ஜடு அடிப்பாரா இல்லை அடி வாங்குவாரா பார்க்கலாம். எல்லா பக்கம் ஃபீல்ட் செட் பண்ணிட்டாங்க, அடிக்கவே முடியாத அளவுக்கு. சிங்கிள் தான், வேறு வழியே இல்லை. பாருங்களேன், சுற்றிலும் ஃபீல்டு இருக்குது, எங்கே அடிக்கிறதுன்னு தெரில. நம்ம வேறு இப்போ வேறு புதுசு வேறு. நல்லா ப்ரோவாக இருந்தால் கூட பின்னாடியெல்லாம் விட்டு பிரிச்சு விடலாம். இப்போதைக்கு பின்னாடியெல்லாம் அடிக்க தெரில நமக்கு. ஸோ ஃப்யூச்சரில் அதெல்லாம் கொண்டு வந்துடலாம். செம்மங்க, செம்ம 6, வேறு லெவல் 6, ஃபுல் 6, ஃபுல் ஷாட். நம்ம ரோஹித் சர்மாவை லெஃப்ட் ஹேண்டில் பார்க்குற மாதிரியே இருக்குல்ல, வேறு லெவல் ஷாட். பேட் கம்மின்ஸே அடிச்சிட்டாருங்க. 79 மீட்டர்ஸாக இருந்தால் என்ன, 6 தான். ஒரு யாருக்கு இப்படி கை ஆடிட்டு இருக்காருன்னு தெரில. நெக்ஸ்ட் பால் எங்கே? 6 அடிச்சிட்டாரு. இன்னொன்று வந்தால் நல்லாயிருக்கும் இந்த ஓவரில். ஏன்னா 4 சூப்பர், சரியான ஷாட்டு. லெக்கில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கும் அவங்களுக்கு லெஃப்ட் சைடில் அடிக்கிறது தான் அதுவும் ஈஸி அவங்களுக்கு.
நம்ம யூவியெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், லெக்கில் போட்டு பெரிய பெரிய பிரிப்பார். வாட்சிங். ஓகே, நெக்ஸ்ட் பால் எங்கேன்னு பார்க்கலாம். ஓஹோ, நட்டு பிச்சில் குத்துறாரு. ஓடு, வேறு லெவல் ஷாட்டுங்க அது. நிஜமே வேறு லெவல் ஷாட்டு. ரிப்ளே வந்தால் பாருங்கள், சரியான ஷாட்டுங்க. ரோஹித் கோலி கூட இந்த ஷாட் ட்ரை பண்ணல, ஜடேஜாவுக்கு ட்ரை பண்ணோம், சரியாக கிளிக் ஆகிடுச்சு. சரியான ஷாட்டுங்க. ஃபேண்டாஸ்டிக் ஷாட் பாருங்களேன், ரியலாக இருக்குல்ல, வேறு லெவல். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பால் ஆஃப் த 4th ஓவர். என்ன பண்ண காத்திருக்காரு நம்ம ஜடேஜு. போடு, ஆஃப் சைடில் கேட்சா இல்லை, நல்ல வேலை இல்லை, 4 போயிடுச்சு. சரியான ஓவருங்க. ஃபஸ்ட்டு 2 பால்ஸ் ரன் வரலினாலும் அதுக்கு அடுத்த 4 பால்ஸ் நல்லா ரன் வந்திருக்கு. ஃபேண்டாஸ்டிக்காக முடிச்சு கொடுத்துருக்காரு நம்ம ஜடு. என்னடா 2 டவுன் இறக்குறமேன்னு நினச்சேன், பரவாயில்ல, இறக்குனதுக்கு ஒர்த்து காட்டிட்டார். போதும், அவருக்கான இதை அடித்து கொடுத்துட்டார். 24/7. ஏசில்வுட் நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் அடிக்கிறது, அது ரியலில். இதில் பார்ப்போம் எப்படின்னு. ஆஃப் சைடில் போட்டு பொழப்பாரா நம்ம கோலி வச்சு 50 அடிக்கணும்னு நினைக்கிறேன். அச்சோ, ஃபஸ்ட் பால் டாட் ஆகி போச்சுங்களேன். அதுக்கப்புறம் 5 பால்ஸில் 25 பாசிபிள் இருக்கா? அடிச்சிருவாரா? எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது கோலி 50 அடித்து பார்க்கணுன்ட்டு. ஏன்னா ஒரு ரன் மிஷின் எல்லாத்துக்குமே தெரியும். செம்ம ஷாட்டு. செகண்ட் பால் 6 அடிச்சிட்டாரு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, இன்னும் 4 பால் இருக்குது. 50 அடிச்சிட்டாருன்னா வேறு லெவலில் இருக்கும். சிங்கிள் போகாமல் இருந்தால் சரி, அடிச்சிருவார். சரியான ஷாட்டுங்க. ரிப்ளே பாருங்களேன், வேறு லெவல் லெக் சைடு போட்டு தாழ்ட்டார் நம்மால். வேற லெவலுங்க, வேற லெவல். நோ வேர்ட்ஸ் டு சே ஃபார் திஸ் ஷாட். இறங்கி வந்து லெக்கில் 6. இதெல்லாம் இவர்னால தாங்க முடியும். கிங் கோலி தான். அடி தூள். இவர் யாருக்கு ஆளே இல்லாத கடையில் டீ ஆதிட்டு இருக்கிறாரு. லெக்கில் ஆள் இல்லை, லெக்லேயே போடுவோம். செம்மாங்க, ஹேட்ரிக் 6. 50 போட்டலாம் நம்புகிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். சரியான ஷாட்டுங்க இதுவும். போன ஷாட்டுக்கு கொஞ்சம் கூட குறைச்ச ஷாட் இல்லை, இது ஈக்குவலாக சரியான ஷாட்டு மாட்டியிருக்கு. பாருங்களேன், இதுவும் சேம். இறங்கி வந்து 81 மீட்டர்ஸ். வெறும் அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கார் எல்லா பாலருக்கும். பட் ஒன்றும் வேலைக்கே ஆகலை. 2 balls to go, 7 runs to more. இன்னொரு அடி. சரியான அடிங்க. அகெயின் சேம் பிளேஸில் சேம் ஷாட்டு, 6, சேம் ரிசல்ட். 1 ball 1 run போர்த்தாலியெல்லாம். கிங் கோலி 50 பார்க்க போகிறீங்க எல்லாரும், அவளோட காத்துருக்குங்க. 80 மீட்டர்ஸ். எல்லாமே பெரிய 6 தான். எல்லாமே அடிச்சு எல்லாமே. 1 ball 1 run. ஐயோ, சென்டர் ஆஃப் தி பால் ஃபுல் அடிக்கலாம். ஓ நோ, என்னங்க இது? கடைசி பால் ஒரு ரன் அடிக்க முடியாமல் போயிடுச்சு. 49. அட கடவுளே, இப்படியா நடக்கணும்? 49ங்க போட்டிருந்தா 13 பாலுக்கு 50 runs. ஷிட். சரி, செகண்ட் இன்னிங்ஸ் பார்க்கலாம். நடந்ததை பற்றி கவலைப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஓவர் பும்ரா தான். பவுலிங் இதில் எப்படி இருக்குன்னு தெரிலைங்க. எந்த அளவுக்கு பவுலர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தெரில. வெயிட் பண்ணி பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் பும்ரா என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். டிராவிஸ் ஹெட்டு ரிஸ்கி தான் இவருக்கு பவுலிங் போடுறது. பட் பும்ரா கிடையாது, மற்றவங்களுக்கு சொல்லலாம். பும்ரா ஆனால் வேர்ல்ட் கிளாஸ் பவுலருங்க. சாரி,
இவர் அடிச்சுக்க இப்போதைக்கு கரண்ட்டில் வேறு பவுலரே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. பும்ராலாம் நம்ம கண்ட்ரி கிடச்சது நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். கேமில் என்ன வேணால் சொல்லுங்கள், ரியல் கிரிக்கெட்டில் பும்ரா தான். இப்போ வேணா இவர் அடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ரியல் கிரிக்கெட்டில் அடிக்க முடியாது. பார்ப்போம். செகண்ட் பால் ஏக்கர் லென்த்தில் ஒன்று போடுவோம். ஏக்கர் லென்த்து கிடையாது, ஒரு குட் லென்த்து, ஃபுல்லு. ஓகே, நோ இஷ்யூஸ், பரவாயில்ல. கொஞ்சம் ஒயிடில் போட்டாருன்னு நினைக்கிறேன் பாலை. ஓகே, நோ இஷ்யூ. பிலிப் வந்திருக்காரு, என்ன பண்ண போகிறாருன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் எவ்வளோ, பவுலிங் கொஞ்சம் கஷ்டம்தான். ஐ மீன் கேமில், ஏன்னா விக்கெட் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது தான். கேட்சா? நோ சே, அந்த சைடில் ஆளில் நோ மேட்ச் லேண்டில் வந்து பால் பிச் ஆகிடுச்சு. ஸோ அந்த இடத்துல ஆள் இருந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் கேட்ச் இல்லாட்டி, பட் இந்த பவுலரே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்திருந்தால் மேபி கேட்ச் பிடிச்சிருக்கலாம், தெரில. ஸோ நோ இஷ்யூஸ், நெக்ஸ்ட் பால் பார்க்கலாம். பூம், ஒரு விக்கெட் எடுத்து கொடுங்க. ஃபஸ்ட் ஓவரே பூம் விக்கெட் எடுத்துட்டாருன்னா வேறு லெவலில் இருக்குங்க. இல்லை, நல்லா த்ரோ. நெக்ஸ்ட் பால் சேம் ஏக்கர் லென்த்துன்னு சொல்ல முடியாது, லிட்டில் பிட் ஆஃப் ஏக்கர். ஓ நோ கேட்ச் இல்லை. சே கொஞ்சம் பின்னாடி வந்துருந்துச்சுன்னா நாங்கள் நல்ல கேட்சாக வந்திருக்கோம். நெக்ஸ்ட் பால் பார்ப்போம். ஐ நீட் 1 விக்கெட். இந்த தடவை ஏக்கரில் போடலாம். மிஸ் ஆனால் போல்ட் ஆகும். கேட்ச், சூப்பர். போல்டு இல்லைன்னு என்ன கேட்ச் வந்துருச்சு, வேறு லெவல் கேட்சுங்க, ஃபேண்டாஸ்டிக் கேட்ச். ரிப்ளே வந்தால் பாருங்கள், சரியான கேட்சுங்க. போட்டு எடுத்துட்டார் விக்கெட். ஃபர்ஸ்ட் ஓவர் விக்கெட், சொன்ன மாதிரியே பும்ரா எடுத்துட்டார். பிலிப் 1 ரன்னில் அவுட்டு. இந்த ரிப்ளே பாருங்களேன், கேட்சை சரியான கேட்சுங்க. பேக்கில் வந்து பிடிச்சிருக்காரு, பின்னாடி ஓடி வந்து பிடிச்சிருக்காரு. அது கொஞ்சம் கஷ்டம்தான், ரியலி கஷ்டம்தான். பாருங்க, சரியான கேட்சில் ஃபேண்டாஸ்டிக் கேட்ச். நெக்ஸ்ட் ஓவர் யார் கொடுக்கலாம்? முகமது ஷமி கொடுப்போம். முகமது ஷமி, ரைட் ஆன், மீடியம் ஃபாஸ்ட். ஃபர்ஸ்ட் பால் சேம் இவரை வச்சு ஏக்கர்லேருந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். விக்கெட் விழுந்துச்சு நமக்கு தள்ளக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுன்னு. ஷோல்டர் பாருங்கள் எப்படி ஆடுதுன்னு, நல்லா இருக்குங்க, ஃபன்னாக இருக்குது. பட்டு கிராஃபிக்ஸ் ஒர்க் பயங்கரமாக இருக்குது. 4 போயிடுச்சு. கிராஃபிக்ஸ் ஒர்க் அல்ட்டியாக இருக்குங்க. நான் அந்த கேமை பொழுதுகிட்டே இருக்கிற காரணம் அதுதான். கிராஃபிக்ஸ், சரியான கிராஃபிக்ஸ், சின்ன நுணுக்கமான விஷயங்களையெல்லாம் கவனம் செலுத்தியிருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. ஓகே, ஒரு இன்ஸ்விங்கை போடுவோம். சமைக்கு விக்கெட் கிடைக்குமா? நோ, சிங்கிளா? இல்லை, டாட் எடுக்கிறதெல்லாம் மேட்ரு இல்லை, விக்கெட் எடுக்கிறதா மேட்ரு. சொல்ல முடியாது, டாட் எடுக்கிறதே மேட்டராக இருக்கலாம். ஷோல்டர் பாருங்களேன், அந்த 11ங்கிறது எப்படி ஆடுதுன்னு ஃபன்னியாக இருக்குல்ல, பட் நல்லா இருக்கு பார்க்குறது. தடுத்துருங்க. சூப்பர் ஃபீல்டு, நைஸ் ஃபீல்டிங். யாருன்னு தெரில, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் மேட்ச் யாருக்கு போகலான்னு சொல்லுங்கள், போடுவோம். நெக்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஹார்டில் வச்சு கூட விளையாடலாம், ப்ளே பண்ணலாம். வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம், சரியான ஏக்கர் பால். ஃபர்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கமெண்ட்ரி போட்டு ட்ரை பண்ணுறேன். இனி அப்கமிங் வீடியோஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஏதாவது சஜஷன் இருந்தால் கொடுங்க, எப்படி பண்ணலாம் என்ன ஏதுன்னு. லைவ் போட்டுட்ருக்கோம், பட் லைவில் வாய்ஸ் ஓவர் போடுறதில்ல, ஏன்னா அதுக்கான செட்டப் எதுவும் நம்மக்கிட்ட இல்லை இப்போதைக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் லைவில் வாய்ஸ் ஓவர் இப்போதைக்கு வராது. ஸோ மேட்ச் பாருங்கள்.
விக்கெட் எடுக்கவே முடியலைங்க. ஹார்டாக பும்ராவுக்கு ஏதோ லக்குன்னு சொல்ல முடியாது, ஏதோ விக்கெட் விழுந்துருச்சு. பட்டு மற்ற இவருக்கு பாருங்களேன், விக்கெட்டே விழுகலை. 4 அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் ஓவர் யாருக்கு கொடுக்கலாம்? ஸ்பின்னர் ஒருத்தருக்கு கொடுக்கலாம். குல்தீப் யாதவ் நல்லா பண்ணுவார், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவர் ஒரு சிறந்த ஸ்பின்னர். அவங்களுக்கு தான் பவர் பிளே முடிஞ்சிச்சு. குட் நியூஸ் என்னென்னா பவர் பிளே முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்காக நம்ம ஃபீல்டு செட்டப் கொஞ்சம் லாங்கானு வச்சுக்கலாம் எல்லாத்தையும். ஸோ அப்போ தான் எதாவது கேட்ச்க்கு இது வந்தால் கூட விழுகும். இந்த செட்டப் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ட்ரீம் கிரிக்கெட்டில் என்ன ஒரு பர்டிகுலர் ஷார்ட்ஸ் தாங்க இருக்குது. அதை தவிர வேறு எதுவும் ப்ளே பண்ண முடியாது. கிராஃபிக்ஸ் ஒர்க்கு எல்லாமே கொஞ்சம் இதை கம்பேர் பண்ணால் வச்சுங்களேன். ஏன்னா நான் அவ்வளோ நாள் இதான் விளையாண்டுருந்தேன். ஆனால் இது விளையாண்டோன்னே எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கிற காரணம் இந்த கிராஃபிக்ஸ் ஒர்க். அதெல்லாம் நான் கொஞ்சம் பவுலிங் நல்லா இருக்குங்க, பவுலிங் போடுறது. இதுலேயும் பவுலிங் நல்லா இருக்குது. பட் அதில் ஈஸியாக விக்கெட் எடுக்கலாம். இதில் அப்படி எடுக்க முடியல, ரொம்ப டஃப்பாக இருக்குது விக்கெட் எடுக்கிறதுக்கு. ஓகே, நோ இஷ்யூஸ். ஃப்யூச்சரில் போக கற்றுக்கலாம் எப்படின்ட்டு. ஏதாவது நீங்கள் கிரிக்கெட்டு ரியல் கிரிக்கெட் 24 ப்ளே பண்ணுறவங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி விளையாடலாம், எப்படி பவுலிங் போடலாம் என்னென்னு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மால் தண்ணி குடிக்கிறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரோஹித் கேப்டன் தண்ணி குடிக்கணும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் பால். குல்தீப் ஆஃப் சைடில் போடுறாரு. பட்டு நல்லா தான் போடுறாரு, கண்டெயின் பண்ணுறாரு. பட் விக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இந்த இடத்துல நம்ம கண்டெயின் பண்ணுறதோட விக்கெட் தான் முக்கியம். ஏன்னா நான் ஆல்ரெடி வின் பண்ணியாச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க அடிக்க போகிறது கிடையாது. நம்ம தான் வின்னு அப்ளிஷன் சேர்ந்து போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் விக்கெட் எடுக்கணும் இல்லைங்களா? விக்கெட் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரில. நான் எனக்கு தெரிந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். விக்கெட் வந்தால் நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் போட்டிருக்கேன். Very well played, just working on the field where the gaps are. ஓகே, சிங்கிள் தான் அடிக்கிறாங்க. பெருசாக ஒன்றும் அவங்களும் அடிக்கிற மாதிரி ஆர்வம் காட்டுற மாதிரி தெரில. மேபி இன்னும் ஹார்டில் வச்சு விளையாண்டா நான் ஒரு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஃபஸ்ட் கேமுக்குனால நம்ம ஈஸியில் வச்சு விளையாண்டுருக்கோம். மேபி ஃப்யூச்சரில் அப்படி கொண்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜடேஜாவை கொண்டு வருவோம். எதுக்கு ஜடேஜான்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் நல்லா பண்ணார். ஸோ பவுலிங் நல்லா பண்ணுவார்னு நம்புகிறேன். ஒருத்தவங்களுக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பவுலிங் பேட்டிங் ரெண்டுமே கிளிக் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் பாலே டாட் அடிக்கவே இல்லை. அவங்க அடிக்க ட்ரை பண்ண கூட இல்லை. அவங்க எனக்கு தெரிஞ்சு ஜடுக்கு விக்கெட் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பால் பார்க்கலாம். ஜடு வச்சு ஒரு ஏக்கல் ட்ரை பண்ணுவோம் ஸ்பின்னிங்கில். போடு. சே, அடிச்சிட்டாரு. 4 அடிச்சுட்டாரு. ஏக்கர்லேருந்து போட்டோம். 4 போயிடுச்சு. வேறு வழியே இல்லை, இன்னும் பண்ணுறக்கு இல்லை. பவுலிங் கொஞ்சம் ஹார்டாக தாங்க இருக்குது. பவுலிங் டிப் இருந்தால் யாரோ கொடுங்க, கட் பண்ணிக்கலாம். பேட்டிங் இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேட்டிங் நல்லாவே வருது. ஸோ இந்த பால் பார்ப்போம். ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போடுவோம். சூப்பருங்க, விக்கெட்டுங்க. சரியான விக்கெட்டில் போல்டு. வேறு லெவல் ஜடு. நான் சொன்னேன் இல்லைங்களா, பேட்டிங் பண்ணிட்டாரு, பவுலிங் அந்த காம்போ ஒர்க் அவுட் ஆகும். ஒரு ஆல்ரவுண்டர் பேட்டிங் நல்லா பண்ணிட்டாருன்னா பவுலிங்லேயும் நல்லா பண்ணுவார். அது ரியாலிட்டியில் ஒர்க் ஆகும், கேம்லேயும் ஒர்க் ஆகும்.
சரியான போல்டுங்க. மிச்சல் மாஸ் பார்க்கலாம் யாருக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் கிடைக்க போகணுன்னு கூட எனக்கு தெரில. கோலியா ஜடு, ஏன்னா ஜடுவுக்கு ஏன்னா விக்கெட்டும் எடுத்திருக்காரு, பேட்டிங்கும் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஜடுக்கு மேன் ஆஃப் தி மேட்ச்க்கு போகுமா இல்லை நம்ம கிங்குக்கு கோலிக்கு போகுமான்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆப்வியஸாக நம்ம மேட்ச் வின் பண்ணியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எப்படி நம்ம விக்கெட் எல்லா பாலும் விக்கெட்டுக்கு தாங்க போகணும், விக்கெட் எப்படி எடுத்து பழகுன்னு பார்க்கணும். ஸோ எல்லா பாலும் விக்கெட்டுக்கே ட்ரை பண்ணுவோம். ஓ நோ ஷாட், சரியான ஷாட்டுங்க. ஏபி ஷாட் அடிச்சிருக்காரு, ஏபி டில்வே ஷாட், சரியான ஷாட், ஒர்த்து. ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் வந்தாச்சு. யாருக்கு கொடுக்கலான்னா யார் இருக்காங்கன்னு பாருங்கள். ஓகே நம்ம இன்னொரு ஆல்ரவுண்டர் ஹார்திக் பாண்டியா கொடுக்கலாம். ஹார்திக் பாண்டியா நல்லா பண்ணுவார். நம்ம ரோஹித் கேப்டன் ஃபைனலில் 2024 வேர்ல்டு கப் ஃபைனலில் கொடுத்த மாதிரி ஹார்திக் பாண்டியா கொடுத்த மாதிரி நம்மளுக்கு ஹார்திக் பாண்டியா கடைசி ஓவர் கொடுத்து பார்ப்போம், எப்படி பவுலிங் பண்ணுறான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால் நல்லா தான் போட்டிருக்காரு. என்னென்னா ஹார்திக் பாண்டியா பேட்டிங்கை விட அவர் பேட்டிங் ஆல்ரவுண்டர், பவுலிங் ஆல்ரவுண்டர் கிடையாது தான். இருந்தாலும் சம்டைம்ஸ் அவர் பவுலிங் நல்லா கிளிக் ஆகும். பார்ப்போம் இந்த கேமில் நல்லா கிளிக் ஆகுதான்னு பார்க்கலாம். ஒரு இன்ஸ்விங் ஒன்று போடுவோம், ஒன்றும் அவங்க அடிக்க முடியல. பட்டு விக்கெட் விழுகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுதான் விக்கெட்டு விழுக ஆரம்பிச்சிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும், மேட்ச் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், அவங்கள சுட்டியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் அவங்க தலைகீழ இன்னும் தண்ணி குடித்தாலும் ஜெயிக்க முடியாது, வேறு மேட்ரு. எப்படி விக்கெட் எடுக்கணும்னு தான் பார்க்கணும். சரியான ஃபீல்டிங், அது யாருன்னு தெரில, அவருக்கு நம்ம அப்ரிஷியேஷன், வேறு லெவல் ஃபீல்டிங். ஆனால் 3 balls to go, 62 runs மோர், வாய்ப்பே இல்லை. எல்லா பால் நோ பால் போட்டால் தான் உண்டு. சரி ஓகே, என்னங்க அது எல்லா பாலும் அடிச்சிட்டே இருக்காங்க, பேட்டில் மீட் ஆகிட்டே இருக்கு. ஓ நோ 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 ஆட 4 விட்டாருங்க. ஃபீல்ட் மிஸ்லாம் பண்ணவே கூடாது. என்னங்க அது, சே, பாகிஸ்தான் டீம் மாதிரி ஃபீல்டு மிஸ்ஸிங் எல்லாம் பண்ணுறாங்களே நம்மளுங்க. பாருங்களேன் இந்த பால் எப்படி ஃபீல்டு மிஸ் பண்ணியிருக்காரு பாருங்கள். இது நமக்கு ஒரு இம்பேக்ட் இல்லை, பிகாஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம், ஆல்ரெடி வின்னிங்கில் இருக்கோம். பாருங்களேன் கப்பல் விட்டார், யாருன்னு தெரில, 20 யாருன்னு தெரில. இதே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பாலுக்கு 4 ரன் அடிக்க வேண்டிய நிலைமையில் இந்த மாதிரி 4 விட்டாங்கன்னா நமக்கு என்ன வருது. ஸோ அதனால் ஃபீல்டிங்கில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். விக்கெட்லெஸ்ஸாக தான் போகிறாருன்னு நினைக்கிறேன் ஹார்திக். ஓகே நோ இஷ்யூஸ், எப்படியும் பண்ணியாச்சு. ஓகே லாஸ்ட் பால், ஹார்திக் பாண்டியாக்கே உரிதான ஒரு இந்த பால் போடுவோம், ஷார்ட் பால் ஒன்று போடலாம். ஓகே சேமாங்க, சரியான ஃபீல்டிங். ஓகே ஒரு வழியாக வின் பண்ணியாச்சு. 56 ரன்ஸ் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கேம் யார் கூட விளையாடலாம், ப்ளே பண்ணலான்னு கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் யாரெல்லாம் கிரிக்கெட் பார்க்குறவங்களோ கிரிக்கெட் ப்ளே பண்ணுறவங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி ஓகே வாங்க, யார் நினச்ச மாதிரி விராட் கோலி தான் நமக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கியிருக்காரு. சரியான ரெப்ரசன்டேஷன், சேமாங்க, வேறு லெவல். அவங்க அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு கேட்கலாம். We must know what was the plan for today's match. I felt I was in top form today and I'm really happy to get the work done for my team. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக வியூவர்ஸ் வரும், லைக் பண்ணி பெல் ஐக்கான்